குருநாதர் ஸ்டார்ட் பண்ணுங்க. குருநாதர் எங்கள் எம்ஜே மணி ஸ்டார்ட் பண்ணுங்க. பாய் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னைக்குமே என்ன குருநாதரே கிடையாது. விளாக் போயிட்டு இருக்கடா, ஏதாட்டு பேசுங்க. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல. இருக்கட்டும், அது நம்ம எடுக்கிறதுல எப்போ சாப்பிட்றோம் அது எடுக்கிறது. மணி எங்க டூர் போலாம் மணி? டூர் போய் ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கொய்யா பாண்டிச்சேரி போமா பாய்? ஓ, நீ அப்படி வரியா? பாண்டிச்சேரி சரக்கு அடிக்க தான் போவோம். நம்ம என்னடா இப்போ நம்ம என்னத்த பண்ண போறோம்? நீ அடிக்க மாட்டியா பாய்? வந்து டீ டோட்டல். நம்மளும் டீ டோட்டலர். மணி நீங்க? இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஏல வேற எங்க போலாம் மணி? ஏண்டா டே, வேற எங்க போலாம்? வேற எங்க போலாம் பாய்? நீங்க சொல்லுங்க. பாய்க்கு தான் ரொம்ப ஐடியா தெரியும். நம்ம எங்க நம்ம ரூம்ல எனக்கு வேணா ஒரு ஐடியா இருக்கு. எங்கேயாவது கோயில் போலாமா? நியூ இயர் வேற வருது. நீ ரொம்ப நல்லா அடிக்காத. இந்த நல்ல இந்த கோயிலுக்கு வருது நல்லவங்களா நீ எப்படி எப்படி எங்கெங்கெல்லாம் போவா எல்லாம் தெரியும். என்ன எங்கதான் போகணும் நீ சொல்லு. நீ கோயில் போனா பொண்ணுங்க கூட தானடா போவே? இதெல்லாம் சாதாரண விஷயம்டா. சொன்னா விடுறா. போ போ, கூட்டம் போடாத. ஏல கூட எங்க அப்பா கோயில் டூரு போற சரிடா. அவன் பைக்கு கார் இருக்கா? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. கார் நான் ரெடி பண்றேன்ப்பா. கார் நான் ரெடி பண்றேன். ஏன்டா பிச்சை எடுக்கணும்? கார் பிச்சை கேட்டு கார் தாங்கன்னு சொல்லி கேட்க முடியும். ஐயா, அந்த வீட்டுக்காரன் தான் காசு இல்லன்ட்டான். நீங்களாவது தர்மம் பண்ணுங்க. அவன் கருமி பையன், எச்சி கையால கூட காக்கா வாட்ட மாட்டான். ஓஹோ, நீலே சில்லறை இல்ல, அப்புறமேல் வா. கார் ஓட்ட தெரியாது யாருக்கும். கார் எனக்கு ஓட்ட தெரியும், உனக்கு ஓட்ட தெரியும்ல. லைசென்ஸ் வச்சிருக்கல. நான் கேம்ல பாக்கலான்னு நான் லைசன்ஸ் வச்சிருக்கேன் காருக்கு பைக்குக்கு. கார் நான் ரெடிப்பா. உனக்குலாம் எவ்வளவு பைக் வேற கார் கைக்கு வேற. கார் ஓட்ட தெரியாது ஒத்துக்கிறேன். ஆனா லைசன்ஸ் ஏன்டா இருக்கு? ஆமா, கார் பாடிடா. எப்படி லைசென்ஸ்? எப்படி சொல்லி அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. அதான் சொல்றதுக்கு இல்லன்ற. அப்புறம் டூருக்கு ஏதாவது நல்ல பிளேஸ் வேணும். நல்ல பிளேஸ் வேணும். நல்ல பிளேஸ். நியூ இயர் வேற வருது. நீ 2025 அப்படி நல்லா ஜம்முன்னு இந்த பிளேஸுக்கு போனதுல இருந்து நல்லதா நடக்கும். நல்லதா நடக்கணும். வாழ்க்கையே ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்லயே டூர் இதான். நல்லா எங்கேயுமே குளிக்கணும். குளிக்கணுமா? குளிச்சாதான் நல்லதா நடக்கும். எத்தஞ்ச உடனே 2025 வருஷம் நல்லா குளிச்சாதான் கரெக்டா இருக்கும். நம்ம ஊருக்கு போய் குற்றாலம் தான் போகணும். குற்றாலம் ரொம்ப நேரம் போயாச்சுடா. சென்னையில இருக்கு. அவ்வளவு தூரம் போக முடியும். ஒரு நாள் தான் லீவு. என்ன அடுத்த நாள் ஆபீஸ் போகணும். லீவு. ஒரு நியர்ல எங்கேயாவது ஒரு நல்ல ஏரியோ குளமோ நல்ல குளிக்கிறது இருந்தா சொல்லுப்பா. ஊர்ல ஏரிய குளிக்கலாம் பார்த்தா எனக்கு ஒரு குப்பையை ஐடியா இருக்கு. அங்க தடா ஃபால்ஸ் இருக்கு, நான் போயிருக்கேன். அங்க வேணா இந்த ஐடியாவே வேலைக்கு ஆகும். நல்லா இருக்கு மணி. நாங்க போய் ஒரு வாட்டி எப்போ பக்கத்துல போயிருக்கோம். ஒரு தடவை நிறைய டைம் போயிருக்காரு. இவர் போன இடம் எப்படி கூட்டு போனீங்கன்னு தெரியாதால. தடா ஃபால்ஸ் ஒரே தடவை போயிருக்கேன். அதுல ஏறவும் முடியாது, பண்ண முடியாது. நடுநடுல பாறையா போட்டு வச்சிருப்பாங்க. ஒரே ஒரு காலேஜ் கூட போனா பிள்ளை இருந்தா நம்மக்குடா போறோம். பசங்க கூட போனோம். ஒரு காலேஜ் பசங்க ஒரு 10-15 பேர் போனோம். நம்ம ஓரளவுக்கு ஏறிட்டோம். பயிலோட ஏற முடியல. 2 பேர்லாம் தாவி இப்படி காலேஜ் படிக்கும் கொஞ்சம் ஃபிட்னஸா இருந்தேன். கொஞ்சம் அடி ஒர்க் போனதுல இருந்து அடி அது என்ன ஒண்ணும் பண்ண முடியாது போல. அதெல்லாம் கிளீனா இருக்கும். அதெல்லாம் டூர் பிளான்னா தடா ஃபால்ஸ் கரெக்டா இருக்கும். ஒரு நாள் அது எங்கேயும் போய் தங்க வேண்டாம், இதுவும் வேண்டாம். காலையில சாப்பாடு நம்ப முடியுமா சொல்றது? கரெக்டா அனலைஸ் பண்ணு. எப்படி இருக்குன்னு தெரியலடா. சாப்பாடு செய்யணும் மாட்டா 5 மணி 6 மணிக்கு. நல்லா தண்ணி கூலிங்கா இருக்கணும். குளிக்கிற இடத்துல கண்ணாடி மாதிரி மின்னும். முகம் தெரியுமா? மேல இருந்து உன்னோட பைக் சாவி தண்ணி தூக்கி போட்டுனா ஒரு ஆள் உயரமா இருந்தாலும் உள்ள தெரியும் தண்ணி. அதெல்லாம் சுத்தமா இருக்கும். நம்ம சம்முன்னு அதுல செலிப்ரேட் பண்ணலாம். தடா ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு. சாப்பாடுலாம் எப்படிடா? அது சாப்பாடு நம்ம செஞ்சு கொண்டு போயிருவாங்க. சாப்பாடுலாம் கிடைக்கும். நான் இருக்க பையன், நான் நல்லா சமையல் பண்ணுவேன். உங்களுக்கு தெரியும். சூப்பரா பண்ணி காடை கிட நல்லா பண்ணி உங்களுக்கு வச்சு தரேன். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு காடை கீடை என்னடா நீ? வேற இன்னைக்கு காடை தான் நினைக்கணும். நம்ம ரூமோட கன்ஃபார்மா தடா வாசி போயிரும். காடை இருக்குல்ல, அந்த காடை எலும்பு மணி கடிக்கிற கடியில இங்க சென்னையில கேக்கும், மும்பையில கேக்கும். அந்த அளவுக்கு சாமினாதான் கேட்கணும். கடிக்கிற கடியில. சரி, நம்ம எங்க போறோம்? போறோம். கையை வைக்காத. சரி போயிரும்.